ஹாஸ்பிட்டலுக்கு வயித்துல இரும்பு ராடு குத்துனதோட ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வர்றாங்க. ரவியும் அனிதாவும் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகும்போது போலீஸ் இவன் ஒரு கிரிமினல், கொலையும் பண்ணியிருக்கான், தப்பிச்சு போறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஆபரேஷன் பண்ணி ராடை வெளியே எடுத்ததும் ரவி ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே போயிடுறான். அனிதாவும் ஆபரேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து ஏன்டா ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க, அவனே ஒரு கொலைகாரன், அவனை காப்பாத்தி என்ன பண்ண போறோம், மறுபடியும் வெளியே போய் அவன் கொலை பண்ணவான்னு கேட்க, அதுக்கு அனிதா அதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது நம்ம இல்ல, அவன் ஒரு பேஷண்ட், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா அர்ஜுன் அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு நிக்க, பிளாஷ்பேக்ல அர்ஜுன் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ல வின் பண்ணிட்டு மெடல்ஸை எடுத்து அவங்க அம்மா கிட்ட காமிக்க அவங்களும் சந்தோஷமா அதை வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு அர்ஜுன் அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு குமார் அர்ஜுன் கிட்ட, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஐயாவுக்கு பெருசா ஏதோ இருக்கும்னு தோணுது, ஆனா என்கிட்ட தான் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு அழுதுகிட்டே சொல்றான். அர்ஜுனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, குமார் பக்கத்துல வந்து ஐயா கிட்ட ஒரு தடவை பேசுங்க தம்பின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணா கிஷோர் கிட்ட தேஜோ ஆர்கே போட்டோவை பார்த்துக்கிட்டு, இவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைன்னு சொன்னதும், உலகத்திலேயே கடன் இல்லாதவன் தான் நிம்மதியா இருப்பான்னு கிஷோர் சொல்ல, ஆர்கே சாருக்கு கடன் இல்ல, அவர் என்ன நிம்மதியாவா இருக்காரு, ஏதாவது படத்தை பார்த்துட்டு வந்து உளரக்கூடாதுன்னு சொல்றா. அப்புறம் அர்ஜுன் போட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேட்க, கிஷோரும் இவர் தான் ஆர்கே சாரோட பையன்னு சொல்ல, அப்ப லைஃப்ல நிம்மதியா இருக்கணும்னா அர்ஜுனை கரெக்ட் பண்றதுதான் ஒரே வழின்னு தேஜு நினைக்கிறா. இங்க ராக்கி ரீனா கிட்ட, உனக்கு ரதி மேம் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு தோணவே இல்லையான்னு கேட்க, நேத்து வரைக்கும் அப்படித்தான் தோணுச்சு, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, நீ வேணா பாரு, ரதி மேமே ஒரு நாள் வந்து ரீனா இந்த கேஸை நீ லீட் பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல, இதை கேட்டது ராக்கி சிரிச்சுக்கிட்டே, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு ஆகக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப ரீனாவுக்கு கிஷோர் கால் பண்ணி புது வீட்டுக்கு வர சொல்ல, ரீனா ராக்கியையும் கூப்பிட்டு கிளம்புறா. அங்க போனதும் கிஷோர் ரீனா கிட்ட புது வீட்டுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன பால் காய்ச்சிடலாம்னு சொல்ல, ரீனா எதுக்குன்னு கேட்டதும், என்ன ரீனா இப்படி கேட்கிற, உங்க அம்மா இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையான்னு கிஷோர் கேட்க, அப்ப ரீனா எனக்கு அம்மா இல்லைன்னு சொன்னதும், சாரதா ஆண்டி இப்ப என்ன பால் தானே காய்ச்சணும், காய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ரீனா கிட்ட சாரதா ஆண்டி, வாமா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போக, எதிர்த்த வீட்டுல திவியும் சித்து இருக்கத பார்த்துட்டு ரீனா சாக்காக, தேவும் சித்து ரீனாவுக்கு ஹாய் சொல்ல உள்ள போய் பார்த்தா ரதி இருக்காங்க. சாரதாவும் ரீனாவை எல்லாத்துக்கும் தெரியும் போலயே, இவ தான் எங்க வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கான்னு சொல்ல, ரீனா வெளியே வந்ததும் கிஷோர் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, நல்லா நறுக்கு நறுக்குன்னு கிஷோர் தலையில முட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.